இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா கோழி குழம்பு என்னடா இப்படி தண்ணியாக கொதிக்குதேன்னு பார்க்காதீங்க. மதியானம் வச்ச கோழி குழம்பு என்ன பண்ணிடுவேன்னா 2-3 சிக்கனை போட்டு நல்லா குட்டி குட்டியாக பிச்சு அதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவேன். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருவேன், காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் அதில் ஊற்றி விட்டுறது, தண்ணி உப்பு எல்லாம் போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி தண்ணியாக நல்லா கொதிக்க விடுவேன். அந்த பச்சை கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டிருப்போம்ல, அதனால் கொஞ்சம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இதிலே இப்போ வந்து நம்ம மக்ரூனி போட போகிறோம். இதுதான் சிம்பிளாக செய்வேன் சிக்கன் மக்ரூனி. இப்போ மக்ரூனியை நம்ம கொட்டிடலாம். அதில் சிக்கன் மக்ரூனி சிம்பிளாக செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி தாங்க செய்யணும். மதியானம் வச்ச சிக்கன் குழம்புல தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் மட்டும் போடுவேன். ஏன்னா அந்த குழம்புல பொடி அந்த பொடியே போதுமானது. இது பாருங்கள், தண்ணியாக தான் இருக்குது. இது வந்து நம்ம மக்ரூனி வேகிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவு மக்ரூனி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் தான் வைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கவும் மூடி வைக்கலாம், உடனே மூடிடாதீங்க. ஏன்னா மக்ரூனி போய் கீழே பிடிச்சிருச்சுன்னா அதனால் நல்லா மடன்னு கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விசில் வரவும் அடைச்சிட்டா போதும். நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சிக்கன் மக்ரூனி ரெடி ஆயிடும். இப்போ கொதி வந்துருச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மூடியாச்சு. அந்த பாருங்கள், ஆவி லேசாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து விசில் வச்சாச்சு. ஒரு விசில் வரவும் நம்ம அடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் சிம்பிள் சிக்கன் மக்ரூனி எப்படி செய்கிறது. இப்போது ஒரு விசில் வந்து நல்லா ஆவி அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம் குக்கரை. மக்ரூனி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம், நிறையா தண்ணி தானே ஊற்றிருந்தோம். ஆனாலும் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா, நல்லா கட்டியாக. சிக்கன் மக்ரூனி ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். Okay, bye.